Very good. Chandran means punctuality. தம்பி என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இந்தாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா உங்களை ஸ்பெஷலா கவனிக்க சொன்னாரு. 6 அமர உட்கார்ந்து சாப்பிடுங்க. இப்ப தேவையில்லைங்க. ஏன் எப்படி? ஓ, ஏன் அவசரம் உங்களுக்கு தான் தெரியும். சைடு மட்டும் எடுத்துங்க. அவசரமா போறேன். சிங்கிள் டீ குடிக்கிற 10 ரூபா கூட. டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபாய் வேணுமா உனக்கு? மசாலா மச்சான். எனக்கு இப்படி ஒரு எண்ணம் நம்பியாரு. கேட்ட டாய்லெட் போய் சீக்கிரம் டச்சிங் போட்டு வாடா. வெயிட் ஆபரேட் இருக்காரு. நான் இப்ப வந்துறேன். I'm sorry, sir. ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். அப்பா சீரியஸ் நீ இப்படி போனா உன்ன வந்து பாக்குறேன். சீரியஸ் இருக்கா? பிடிக்கிறீங்களா? சரி போயா. வாங்க மிஸ்டர் சந்திரன். நான் தான் புஷ்பா. இது எங்க வீடுதான். சரு மாடியில இருக்கா. சரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. மாடி பக்கம் யாருமே வரமாட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க மாதிரி சிநேகிதி இருந்தாலே உலகத்துல காதலுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாருதா. அதான் இல்லைன்னா முடிஞ்சு சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்குறோம். அப்படியே வச்சுங்களேன். வா 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 வா. என்ன பரந்த மனப்பாங்க. குட். உங்க அப்பா எங்க பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டாக்ஸ்லயா? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்ல அவ்வளவு பயமா? சீ சீ சீ, பயம் இல்ல, மரியாதை மரியாதை. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தப்பு இல்லையே? நம்ம போலாமா? தேங்க்யூ. இத பாருங்க, நான் சொல்றேன். இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நம்ம தினமும் சந்திக்கிறோம். இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். திரும்ப தற்கொலை பண்ணிப்ப? தினமும் சந்திக்கிறோம். நான் தினமும் சாகுறோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரின்னு சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சரி. வெக்கமில்லை துக்கமில்லை, வேசமோரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேசமோரு தோஷமில்லை. கூப்பிட்டீங்களா சார்? Close the door. Come here. என்ன சார்? scoundrel சொன்ன வருத்தப்பட மாட்டியே? Your brother is a bloody scoundrel. என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் இப்போதான் உங்க வீட்டுக்கே வரலையே சார். ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டவன் இருக்க பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல,
இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயிரை பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்களோட கஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச வராங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். இது என்னம்மா, இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை சார், நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்பா. உங்க பையன் சந்திரன்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மக சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்பா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசிக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் கீதல்னு ஏதாவது. அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசிக்கிடுவேன். இல்ல, எதுக்கும் ஐயனோட ஒரு தடவை கலந்து பேசி 10 மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரி, நான் அவன் மறுத்து பேச போறேன்னா தங்க கம்பி. நீ உட்காரு. வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சென்னதை காதலிக்கிறாரு, மகன் இன்னொரு காதலிக்கிறா. நான் செத்த. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன். இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீங்க எப்படி சொன்னீங்க? அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்க, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொண்டுட்ட என்ன? இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி சமாளிக்க போற? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இந்திர எழுதுற மாதிரி சரோஜனுக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்தது, நீ என்ன சென்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி சமாளிக்க போறேன். அதுக்கு அவன் சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலையா? ஐயோ, நீயாவது சாப்பிடுவா? என்ன சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உன் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ ஏன் வயித்த பழி வாங்குற? அவ டேபிளுக்கு வந்தாலும் ஏதாவது வம்பு கழிப்பா. 2 பேரும் வாயை திறக்காம சாப்பிடுங்க. வாயை திறக்காம எப்படி சாப்பிடுறது? பேசாம சாப்பிடுங்கன்னு. நான் பேசல சரி, அவ ஒருவேளை பேசினாள்னா வழக்கம் போல சுட்டுடு. அந்த பொறுக்கி பைய இந்திரனை பத்தி ஏதாவது பேசினாள்னா சுட்டுடுவேன். என்னது? வெண்டைக்காய் பொரியல் எனக்கு வேண்டாம். என்னவா? வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவு எடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய பொறுப்பு. சொல்லுமா ராஜா? சாப்பிட போறவன் நான். எனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிடுவேன். இதைத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுங்க. வெண்டைக்காயா? வெண்டைக்காய் கொழ கொழன்னு. வெண்டைக்காய் சாப்பிடறப்பதான் கொழ கொழன்னு இருக்கும். ஆனா அவ்வளவா மூளை. அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடட்டும். இதுக்குதான் டேபிளுக்கு வரக்கூடாது, ரொம்ப வரும்னு சொன்னேன். தெரியும், மனசுக்குள்ள வேற ஏதாவது கரிகா இருக்கும். எனக்கு பிடிச்சது காலிஃபிளவர் தான். சுட்டுடுவேன். எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ரிவால்வரை எடுத்து சுட்டுடுவேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாத காலிஃபிளவரை பத்தி வெந்நீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே. ஐயே, இது என்ன இது கொத்தாசாடு சண்டை? 2 அவங்கள மீச வச்சுக்கிட்டு அப்பம் பொண்ணு 2 பேரும் நல்லா ஏமாத்திரம் போலுங்க. தின்னு முள்ள நம்ம காட்டுல மழை பெய்யுங்க, அமைதியா உண்டு. சரி சார், சரி சார். உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல. சரி சரி சார். என்னது? ஏப்பா அதர சார், இனிமே எனக்கு வேற வழியே இல்லை. உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை? சார், எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன எப்போ? இப்பதான் சார், 3 நாள் ஆச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி? சார், எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க. ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படகு கவுந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதுக்காக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்றேன் சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல.
சார் 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 இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும்? அப்படிங்கிற ஆமா. முருகா, நல்லவங்களையே ஏன்டா சோதிக்கிற? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. முருகா, இப்போ